குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோமத்தை பற்றி நாம் பார்க்கலாம். அர்த்தமுள்ள ஹோமங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பொங்கி வளமாக வாழ உதவும் ஹோம பூஜை அனுஷ்டான களஞ்சியம். ஹோமத்தை பற்றி நாம் சொல்லணுன்னா வீட்லேயே கூட நம்ம ரொம்ப நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாக்கா ஹோமம் ஒரு கணபதி ஹோமம் பண்ணனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு சில இதில் ஆயுஷ் ஹோமம் பண்ணுவாங்க. நாம் இப்போ ஒரு 60 வயசு அது 60 70 80ங்கும்போது ஒரு ஹோமம் வீட்டில் செய்கிறது ரொம்ப 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 நல்லது. 30 முக்கோடி தேவர்களும் அந்த ஹோமத்தில் அடக்கம். அதனால் ஹோமம் செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. நாம் அதனால தான் கோவிலில் ஹோமங்கள் நடத்தும்போது நாம் கலந்துக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது. நம்ம செய்யலைன்னா கூட கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அர்த்தமுள்ள ஹோமங்கள் கணபதி ஹோமம், ஐஸ் ஹோமம், நாம் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணனா ஹோமம் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது ஹோமம் பண்ணுவோம். அதுக்குத்தான் திருமணத்தில் அந்த அக்னி சாட்சியாக திருமணத்தில் மாங்கல்யம் அணிவித்தல் அர்த்தமுள்ள ஹோமங்கள். இதனால் நம்ம என்ன சொல்கிறதுனே ஒன்றும் இது பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது ஹோமங்கள். அப்புறம் வாஸ்து பூஜை நைட்டில் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு செய்யும்போது ஹோமம் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப 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 நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோமங்கள். நாம் வீட்டில் செய்ய முடியலன்னா நாம் கலந்துக்கலாம். கோவிலில் எங்கே இது பண்ணாலும் நம்ம கலந்துக்கலாம். ஹோமம் செய்யும்போதோ ஹோமத்தில் கலந்து கொண்டாலோ கடவுள் நமக்கு நிச்சயமாக ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று ரொம்ப நல்லதாக கிடைக்கும். ஹோமத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உட்காருவாங்க. ஒரு இது அஸ்வமேத யாகம் அவ்வளவு ஒரு கோவில் கும்பாபிஷேகம் இது பண்ணும்போது ஹோமங்கள் வளர்த்துவாங்க. 30 முக்கோடி தேவர்களும் அதில் அடக்கம் அங்கே வந்துடுவாங்க. நெய் ஊற்றி அந்த ஹோம பூஜை செய்யும் பொழுது ஹோமப்புகை வீட்டில் படும் பொழுது மிக 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 ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று அந்த தர்பை வச்சுருப்பாங்க. அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த தர்பையில் தான் அந்த கோபுர கலசத்திற்கு இவர்கள் செய்யும் அத்தனை பூஜையும் புனஸ்காரங்களையும் இதற்கும் அந்த தர்பை தான் ஒரு பாலம். அந்த ஹோமத்துக்கும் அந்த இதுக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஹோமத்துக்கு நம்ம நெய் வாங்கி கொடுக்கலாம். அந்த இது குச்சி அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன இதுக்குன்னு அவங்க அந்த அந்த கட்டு இருக்கும் பாருங்கள், நாட்டு மருந்து கடையில் விற்கும். அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம். நெய் வாங்கி கொடுக்கலாம். என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுக்கலாம். தர்பை அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு இது. அதுக்கு பேரே பவித்திர மோதிரம், பவித்திர இது. அதுதான் அந்த இதெல்லாம் பூர்ணாகதின்னு சொல்லுவாங்க. நிறையா வச்சு அது ஒரு பூர்ணாகதின்னு கடைசியாக இது பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிறப்பு. குழந்தைக்கே ஒரு உடம்பு சரியில்லைன்னாக்கா ஐஸ் ஹோமம் பண்ணுவாங்க. 60 40 80 போய் நாமெல்லாம் திருக்கடையூரில் போய் பாருங்கள். அந்த ஹோமத்தில் உட்காந்து அங்கே எந்த நேரம் வேணாலும் அங்கே நாள் கணக்கே இல்லை. தினமும் அங்கே ஒரு ஹோம பூஜை தான். எவ்வளோ பேர் அங்கே திருக்கடையூரில். அதனால் ஹோமங்கள் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கலந்துக்கிட்டாலே போதுமானது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகாலட்சுமியினோட படத்தை நான்
இது பண்ணுறேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அத்தனை செல்வங்களும் நம்மை தேடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த லக்ஷ்மி கவர் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம். அதே மாதிரி தீராத பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா ஒரு ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு ஐயர் அவர்கள் சொல்லுவாங்க. ரொம்ப 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 நல்லது. லக்ஷ்மி கடாட்சகம் பெருகும், வீட்டில் தீராத பிரச்சனை தீர்ந்து செல்வ வளம் பெருகும், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பொங்கி வளமாக வாழ உதவும் ஹேமபூஜா அனுஷ்டான களஞ்சியம். கலந்துக்கிட்டாலே போதுமானது. முடிஞ்சால் செய்யுங்க, இல்லாட்டி கலந்துக்கிட்டாலே போதுமானது. மகாலட்சுமி நம் வீட்டில் குடிகொண்டு இருக்க வேண்டுமா? இதில் கலந்து கொள்ளுங்கள், போதுமானது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.